ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இது வரைக்கும் விஜய் சிறகடிக்க ஆசை தான் அதிக அவார்ட்ஸ் குவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். பெஸ்ட் மாமியார் அவார்டு நம்மளுடைய விஜய் அம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அவார்டு ஆச்சு. ஸோ ரெண்டாவதாக பெஸ்ட் பார்ட்டி அவார்டு நம்மளுடைய நாச்சியார் பாட்டி ரேவதி அம்மா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அவார்டு. அதை தொடர்ந்து பெஸ்ட் ஹீரோ அவார்டு நம்மளுடைய வெற்றி வசந்த் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம் பெஸ்ட் ஹீரோ அவார்டு வாங்கினதில். ஸோ மொத்தம் 3 அவார்டு. 4வதாக பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு நம்மளுடைய மீனா கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான். மொத்தம் 4 அவார்டு ஆச்சு. ஸோ 5வதா அண்ணாமலை அப்பாவுக்கு பெஸ்ட் மாமனார் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டர், ரொம்ப சீனியர் ஆக்டர், எல்லா ஸ்கெடியூல்லையும் கால் ஷீட் கொடுத்து ஆக்ட் பண்ணி கொடுக்குறதால ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அழகாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதுக்கு ரெகக்னிஷனாக பெஸ்ட் மாமனார் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 5 அவார்டு ஆச்சா. அதை தொடர்ந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நம்மளுடைய மனோஜ் அண்ட் ரோகிணி வாங்கியிருந்தாங்க. எஸ், மனோஜ் ஒரு பக்கம் காமெடி கலந்த ஒரு நடிப்பு, ஒரு வில்லத்தனம், அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கொஞ்சம் பாசமாகவும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வில்லத்தனமாகவும் இருப்பாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு ஷேட் ரோகிணிக்கு. ஸோ 2 பேருமே அவங்களுடைய நடிப்பை கொட்டி இருப்பாங்க. ரொம்ப அழகாக நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக சொல்ல போனால் மனோஜ் கேரக்டர். ஸோ எவ்வளோ அடித்தறிமா வாங்கியிருப்பாரு முத்துக்கிட்ட. ஸோ அவர் வாங்குற ஒவ்வொரு அடியும் முத்து கேரக்டருமே சேர்த்து லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர் முத்து கேரக்டர் ஒரு பக்கம் வளருதுன்னா அவர் போட்டு இவர் போட்டு அடிக்கிறது தான் ஒரு பக்கம் காரணம். ஸோ முத்துனா துருத்துருன்னு போட்டு இவர் அடிக்கிறது ஆடியன்ஸ் சைடில் இன்னுமே பெரிய ரீச் முத்து கேரக்டருக்கு. அதே பக்கம் மனோஜ் கேரக்டருக்குமே சரி. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த அடி தாங்கி அடியெல்லாம் வாங்கி ரொம்ப அழகாக நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருப்பார். ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சன். ஸோ எனக்கு அவருக்கு நடுவில் ஒரு பிரச்சனைலாம் கூட ஆச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான பர்சன் அப்படிங்கிறது தான் அவருடைய நடிப்பை அவர் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் 5, 6, 7 அவார்டு மொத்தமாக ஆச்சா. இது இல்லாமல் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு நம்மளுடைய குமரன் சாருக்கு கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான். பட் இன்னுமே எனக்கு இன்னும் அவர் இந்த அஃபிஷியலான சோர்ஸ் சொல்லலை. பட் இது கன்ஃபார்மான ஒரு அவார்டு தான். கண்டிப்பாக அவர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தமாக 8 அவார்டு இது வரைக்கும் சோஃபார் வந்திருக்கு. இன்னும் சினிமோட்டோகிராஃபி யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ மொத்தமாக 8 அவார்டு சிறகடிக்க ஆசை டீமுக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மா தான் இவ்வளோ அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இதை பீட் பண்ணுற விதமாக நம்மளுடைய சிறகடிக்க ஆசை டீம். ஸோ இத்தனை அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற அரங்கமே அதிர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா வரவங்கலாம் சிறகடிக்க ஆசைக்காக கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் உட்காந்துருப்பாங்க. ரொம்பவே டிசர்விங், ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவங்களுக்குமே தெரியும் சிறகடிக்க ஆசை கொடி பறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது இல்லாமல் இன்னும் இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, ஸ்டோரி ரைட்டர், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. பிஜிஎம் அப்படின்ற அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்ததில் நமக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறதா. ஸோ ஃபேமிலியாக பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்மளுடைய சீரியல் வாங்குறது அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.